சில பாடல்கள் ரொம்ப வைபா இருக்கும். அந்த பாட்டை கேட்கும் போதே ஒரு உணர்ச்சி வசப்பாட்டுக்குள்ள வருவோம். அது என்ன பண்ணா, அந்த யாக்கோபை போல போராடுவேன் அப்படிங்கிற பாட்டு. அப்புறம் யாக்கோபை போல போனேன், வெறுங்கையோடு நான் போனேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீரே அப்படின்லாம் சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு இந்த பாடல்கள்லாம் பாடுவோம். யாக்கோபை போல நான் இதெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, யாக்கோபை போல நீங்கள் ஏன் போராட வேண்டும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உபதேசத்தின் மாத்திரமல்ல, பாட்டும் கூட இன்னைக்கு தவறான சத்தியத்தை அநேகருக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறது. கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், இந்த பட்டியல்ல கள்ள பாடகர்களும் இதில் இருக்கிறாங்க. அதனால தேவ பிள்ளைகள் ஒரு பாடலை கேட்கும்போது அது கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்கிறதா, உண்மையாகவே வேத சத்தியத்துக்கு அது சரியானதாக இருக்கிறதா, தவறானதாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து ஒரு பாடலை நீங்க பாடி நீங்க கர்த்தரை நீங்க ஆராதிக்கலாம். உங்க பக்தி விருத்தியை கூட வளர்த்து கொள்ளலாம். அதனால ஒரு பாட்டை இன்றைக்கு கேட்கும் போது கூட தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிக்கை உணர்வோடு கூட அந்த பாடல் சத்தியத்தின் அடிப்படையிலே இருக்கிறதா என்பதை தயவு செய்து சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா சத்துரு எப்படி வேணாலும் நம்மளை வஞ்சிப்பான். எந்த வழியிலெல்லாம் அவனுக்கு கேப் இருக்குதோ அந்த வழியிலெல்லாம் எப்படியாவது நம்ம வஞ்சிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறான். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, பல பாடல்கள் இன்னைக்கு வேதம் முழுக்கவுமே நமக்கு போதிக்கிறது என்ன, தாழ்மையா இருக்கணும், தாழ்மையை கற்றுக் கொடுக்குது. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருந்தோம்னா முதல்ல தாழ்மையா இருக்கணும். சில பாடல்களை பார்த்தீங்கன்னா நம்மை பெருமை உணர்வை தூண்டி விடக்கூடிய, தற்பெருமை பேசக்கூடிய பாடல்களா இருக்கும். அது என்ன, இந்த கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே அப்படின்னு ஒரு பாடல்லாம் இருக்குது. கேட்கும்போது அது நல்ல ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு ஒரு பாட்டா தெரியும். ஆனா அந்த பாடலை பார்த்தீங்கன்னா நம்மை நாமே ஒரு தற்பெருமையாக பேசிக்கொள்ளுகிற ஒரு பாடல். அதை நம்ம வீடுகளில் சத்தமா போட்டு தேவனை அறியாதவர்கள் அந்த பாட்டை கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அதை யோசிச்சு பாருங்க. அவங்க என்ன மனநிலைமையோடு நம்மை சிந்திப்பார்கள். நம்ம தவறாக சில விஷயங்களை என்ன செய்யறோம், உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்கள்ல தற்பெருமை கொண்டவர்களாக, தங்களை தாங்களே பெருமை பீத்திக் கொள்கிறவர்களாக சில நேரத்தில் இருந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. ஆதலால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க நான் சொல்ற விஷயத்த. இன்னொரு முக்கியமான விஷயம், அடிக்கடி நம்ம சில பாடல்கள் ரொம்ப வைபா இருக்கும். அந்த பாட்டை கேட்கும் போதே ஒரு உணர்ச்சி வசப்பாட்டுக்குள்ள வருவோம். அது என்ன பண்ணா, அந்த யாக்கோபை போல போராடுவேன் அப்படிங்கிற பாட்டு. அப்புறம் யாக்கோபை போல போனேன், வெறுங்கையோடு நான் போனேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீரே அப்படின்லாம் சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு இந்த பாடல்கள்லாம் பாடுவோம். யாக்கோபை போல நான் இதெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, யாக்கோபை போல நீங்கள் ஏன் போராட வேண்டும்? சிந்திச்சிருக்கீங்களா? யாக்கோபு போராடினார். யாக்கோபு அந்த இடத்துல போராடி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்று போராடினார். உண்மைதான். நீங்க யாக்கோபா இருந்தீங்கன்னா போராடலாம். ஆனா நீங்க யாக்கோபு இல்லையே. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் ஒவ்வொருவருமே இஸ்ரவேலாக இருக்கிறீர்கள். அதாவது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. அவருடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட தேவனுடைய சொத்தா இருக்கிறீங்க. அவருக்கு உரியவைகள் எல்லாம் உங்களுக்கும் உரியவைகளா இருக்கிற போது நீங்க ஏன் யாக்கோபை போல போராடுறீங்க? யாக்கோபு போராடி இஸ்ரவேல் என்ற பேரை வாங்கினா, தேவ பிரபு என்கிற பேரை வாங்கினா. ஆனா இன்னைக்கு கிருபையா உங்க எல்லாரையுமே தேவனுடைய பிரபுக்களாக, தேவனோடு கூட அவருடைய ஆசீர்வாதத்துக்கு பங்காளிகளாக தேவன் உங்களை மாற்றி வச்சிருக்கிறாரு. இதுக்கப்புறம் ஏன் நீங்க போராடி கடவுள்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கணும்? தயவு செய்து சொல்றேன், எந்த நன்மைக்காகவும் தேவனிடத்துல போராடாதீங்க. ஏன்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகள். நீங்க போராட வேண்டிய அவசியம் இல்லை. யாக்கோபு அங்கே அவன் ஒரு பாவியா இருந்தான், ஒரு எத்தனா இருந்தான், ஏமாற்றுக்காரனா இருந்தான். அவன் தேவனோடு போராடுவதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருந்துச்சு. உயிரை காப்பாத்தி கொள்ளதான் போராடுறான். அநேகர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சம்பவத்தை எடுத்துக்கொண்டு ஆசீர்வாதத்துக்காக போராட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆசீர்வாதத்துக்காக போராட தூண்டுகிறார்கள். அதற்காக பாடலெல்லாம் நிறைய பாடலை ஏற்றி வைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே யாக்கோபு எந்த ஆசீர்வாதத்துக்காக அங்க போராடுறான் தேவனை நோக்கி? அவங்கிட்ட என்னதான் இல்லைங்க. ஒரு பொண்டாட்டிக்கு 4 பொண்டாட்டி, 1-2 பிள்ளைய வச்சு நம்ம வளர்த்தெடுக்கிறதுக்கே சிரமப்படுவோம். 12 பிள்ளைய பெத்த மகராசன் அவர். சொத்து பத்துக்கு ஏதாவது அவருக்கு குறைவு இருக்குதா? கிலோமீட்டர் கணக்குல ஒட்டகங்களும் ஆடு மாடுகளும் அவருக்கு கழுதைகளும் அவ்வளவு சொத்து சுகம். அவருடைய சொத்து சுகத்தை நிலம் கூட தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது. முன்னால அவன் அண்ணனுக்கு ஒரு பரிவாரம் அனுப்பி விடுறான், இந்தாங்க அப்படின்னு.
அதை போய் வாட்சி பாருங்க, நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் சும்மா அள்ளி கொடுக்குறான். அந்த அளவுக்கு ஒரு சொத்து படைத்தவர் தான் யாக்கோபு. அப்புறம் எதுக்கு ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை விடமாட்டேன் என்று போராடுறாரு? ஏதாவது மேலும் காசு கேட்கிறாரா, பணம் கேட்கிறாரா, வீடு கேட்கிறாரா, வேற எதையாவது ஒண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரா? நல்லா கவனிங்க. முன்னால தன்னால் ஏமாற்றப்பட்ட அண்ணன் வர்றான். அண்ணனை ஏமாத்தி என்ன செஞ்சிருக்கான்? சேஷ்ட புத்திர பாகத்தை ஆட்டைய போட்டு வச்சிருக்கிறனால அண்ணன் கோபத்தோடு வந்து என்னை கொலை பண்ணிடுவான். பின்னால பாத்தீங்கன்னா மாமனாரை ஏமாத்தி இருக்கிறான். வரியாடு, புள்ளியாடு, இப்படியெல்லாம் ஏகப்பட்ட சில தந்திர வேலைகளை செய்து எல்லா ஆடுகளும் தனக்குரியதாக மாறும்படி யாக்கோபு பிரயத்தனம் பண்ணி மாமனார்கிட்ட சொல்லாம கொள்ளாமையே தன்னுடைய என்ன மனைவிகளை கூட்டிக் கொண்டு அவர் சொல்றாரு, மாமனார் வந்து என்னுடைய பிள்ளைகளை நான் என் பேர பிள்ளைகளையும் பிள்ளையும் முத்தம் கொஞ்சத கூட விடாம இப்படி நீ திருட்டளவா போறியே, இது நியாயமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படியெல்லாம் நிறைய விஷயங்களை மாமனாரையும் ஏமாற்றி வருகிறார். எத்தனாக இருந்து உயிர் பயம், பின்னாலையும் உயிர் போயிரும், போனாலும் முன்னால போனாலும் உயிர் போயிரும். இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால எல்லாவற்றையும் ஆற்றுக்கு அக்கறைப்படுத்தி விட்டு தேவனிடத்திலிருந்து போராடி ஜெபிக்கிறான். என்னை ஆசிர்வதித்தாலொழிய உம்மை விடமாட்டேன் என்று. என்ன ஆசீர்வாதம்? அதுதான் உயிர் பிச்சை ஆசீர்வாதம். உயிர் போயிடும், என்னை காப்பாத்துங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு தன் பாவங்களை குற்றங்களை அறிக்கையிட்டு அங்கே போராடுகிறான் தேவனோடு. கடவுள் கிருபையாய் இரக்கமாய் யாக்கோபை ஆசிர்வதிக்கிறார். அது நிமித்தமாக அவர் காப்பாற்றப்பட்ட சங்கதிகளை பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை வைத்துக்கொண்டு நாம் ஏன் தேவனிடத்துல போராடணும்? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எதுக்காகவும் தேவன்கிட்ட போராட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா தேவன் உங்களுடைய தகப்பன். அவர்கிட்ட எதுக்கு போராடுறீங்க? அதுவும் வெறுமனே ஆசீர்வாதத்துக்காக நீங்க போராடணுமா? நன்மைக்காக போராடணுமா? நீங்க போராட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ஒரு நல்ல தகப்பனாய் உங்களுடைய தேவைகளை அறிந்து அவர் உங்களை நடத்துவார். அவர் நடத்துற வழியில சந்தோஷமா போங்க. நம்ம அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளா இருக்கிறோமா? அவருக்கு தெரியும் நம்மளை எப்படி நடத்தணும், எப்படி கொண்டு போய் அந்த நித்தியத்துல சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். அவர் நடத்துவாரு. சீக்கிரம் கொண்டு போய் சேர்ப்பாரா, மெதுவா கொண்டு போய் சேர்ப்பாரா, எந்த வழியில கொண்டு போய் சேர்ப்பார், எல்லாமே அவருக்கு தெரிந்து நம்ம எப்படி நடத்தணுமோ அப்படி சிறப்பாய் நடத்தி கொண்டு போய் சேர்ப்பார். நீங்க அவர்கிட்ட போராட வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்றே ஒன்றுக்காக மட்டும்தான் புதிய ஏற்பாட்டிலே எப்பாப்ரா அப்படிங்கிறவரு தேவனிடத்துல போராடி இருக்கிறார். மற்றபடி நீங்க புதிய பிரமாணத்திலே புதிய ஏற்பாட்டிலே எதற்காகவும் யாரும் தேவனிடத்திலே போராடி ஒன்றை பெறவில்லை. கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்ந்தாங்க, அவருக்கு பிரியமானபடி வாழ்ந்தாங்களே ஒழிய கடவுள்கிட்ட நம்ம சண்டை போட்டு போராடி மல்லு கட்டி எதையாவது ஒண்ண வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட யாருமே செய்யல. தயவு செய்து அப்படி ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா அது தப்பு இல்லை அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா கட்டாயம் அது தப்பு தான். கடவுள்கிட்ட எந்த விஷயத்துக்காகவும் போராடாதீங்க. அது அவருக்கு பிடிக்காது. கடவுளை கட்டாயப்படுத்தி வாங்குகிற ஆசீர்வாதம் அது சரியான ஆசீர்வாதமாக இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்மை நேசிக்கிறவர். அவர் நமக்கு நல்ல தகப்பன். தாயும் தகப்பனும் கூட கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி இந்நாள் வரைக்கும் தாங்குகிற கடவுள்கிட்ட போய் நீங்க போராடி போர்க்களமாக ஒன்றை பெறுவதை அவர் விரும்புவாரா? முதல்ல எப்பாப்ரா பாருங்க எதுக்காக போராடி இருக்கான்னு பாருங்க. இன்னைக்கு நம்ம சில விஷயத்துக்காக கர்த்தர்கிட்ட போராடலாம், ஆனா தேவையில்லாம வெறுமனே அழிந்து போகிற மண்ணுக்காகவும் பொண்ணுக்காகவும் இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறோம். என்ன அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. கொலேசேரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பின்பகுதியை வாசிக்கிறேன். நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகளை எல்லாம் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பாப்ரா எப்போதும் போராடுகிறானா. நீங்க தேவனுடைய காரியத்துல தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாக கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் தேரணும். அவருடைய விருப்பத்தை அறியணும். அப்படி விருப்பத்தை அறியக்கூடிய அந்த அறிவிலே நீங்கள் தேரும்படிதான் ஊழியக்காரர்கள் போராடுறாங்க. இன்னைக்கு நாமும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட தேவனுடைய சித்தத்தை அறியணும், அவர் அறியணும், அவருடைய விருப்பத்தை அறியணும், அவர் எதிலெல்லாம் பிரியப்படுவார் என்பதை அறியணும். அதற்காக நம்ம போராடி அந்த சத்தியத்தை மக்களுக்கு விளக்கப்படுத்துவதற்காக போராடலுமே ஒழிய ஒன்றுமில்லாத இந்த காரியத்துக்காக தேவனோடு கூட போராட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு யாக்கோபு செய்த ஒரு விஷயம், அதை நான் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். அவர் பொருத்தனை ஒன்று எடுப்பார். தயவு செய்து சொல்றேன், புதிய ஏற்பாட்டுல எந்த பொருத்தனையும் கிடையாது. பழைய ஏற்பாட்டுல அவங்க செஞ்சாங்க. இந்த பொருத்தனை அப்படின்னா என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட நீங்க ஏதோ ஒப்பந்தம் போட்டுட்டு செய்யற மாதிரி, நீங்க இதை செஞ்சீங்கன்னா நான் இதை உங்களுக்கு தருவேன். இது என்ன டிட்டோ பாருங்க. இந்த வாழ்வே தேவன் தந்தது தான், இந்த சரீரம் தேவன் தந்தது தான்,
இப்போது நாம் ஜீவனோடு இருப்பது தேவன் தந்துதான். நீங்க எதுக்காக தேவன்கிட்ட போய் இதை நீங்க தந்தா உங்களுக்கு தருவேன் அப்படிங்கிறது? யாக்கோபு அப்படிதான் பொருத்தனை பண்றான். நான் சமாதானத்தோடு போய் உண்ண உணவு, உடுக்க உட எல்லாத்தையும் தந்து ஆசீர்வாதத்தோடு இதை கடந்து வரும்படி நீங்க எனக்கு செஞ்சீங்கன்னா நான் இருக்கிற எல்லாத்துலயும் தசமபாகம் கொடுப்பேன் அப்படின்னு பொருத்தனை பண்றான். இது என்ன பொருத்தனை? இது சிறந்த பொருத்தனையா? யாக்கோபு சரியாக இறைவனை அறியாத சூழ்நிலையில் அப்படிப்பட்ட பொருத்தனைகள் எல்லாம் பண்ணினார். அந்த நாட்கள்ல கடவுளும் அதை அக்செப்ட் பண்ணாரு. ஆனா இப்படிப்பட்ட பொருத்தனை எடுக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கல. நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட பொருத்தனை சரியாக இருக்குமா என்பதை ஆவிக்குரிய கண் கொண்டு பாருங்க. இங்க எல்லாமே கடவுள் கொடுத்த இரக்கம் கிருபங்கும் போது நீ இதை தந்தா கடவுளே நான் இதை உனக்கு தருவேன் அப்படின்னு கடவுள்கிட்ட டீல் பேசுறது அது ஒரு சரியான விஷயமா இருக்குமா? இன்னைக்கு நீ எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நான் இதை தருவேன், இல்ல நீ இதை தந்தீங்கன்னா நான் உனக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும். கடவுளுக்கு சந்தோஷமா செய்யலாம். கடவுள் எல்லாவற்றையுமே நமக்கு தருகிற தேவன். உங்க மனசுல விருப்பப்படுற எல்லாவற்றையும் நீங்களா விரும்பி செய்யலாம் ஒழிய கடவுள்கிட்ட போய் பொருத்தனை பண்ணி டிமாண்ட் வைக்காதீங்க. அவர்கிட்ட இதை செஞ்சா நான் அதை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி பொருத்தனைகள்லாம் செய்வதை நிறுத்துங்க. அதனால தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கள்ள போதகர்கள்ட்ட எப்படி எச்சரிக்கையா இருக்கிறோமோ, கள்ள தீர்க்கதரிசிகள்கிட்ட எப்படி எச்சரிக்கையா இருக்கிறோமோ, பொருளாசையுள்ள பணத்தாசையுள்ள போதகர்கள்ட்ட எப்படி எச்சரிக்கையா இருக்கிறோமோ, பாடல்கள்லையும் ஒரு நல்ல விழிப்புணர்வு இன்றைய கிறிஸ்தவ சமூகத்திட்ட ஏற்படணும். ஏன்னா ஒரு இனிமையான இசை, நல்லா இசை வாசிக்கிற லெஜண்ட் இசை வாசித்து அப்படியே சுதியோடு ஒரு பாடலை பாடிட்டோம்னா அதுல மயங்கி திரியிரும். அந்த பாடல் வரிகள்ல என்ன இருக்குது, உண்மையிலேயே சத்தியம் இருக்குதா, அதிலே உண்மையிலேயே கடவுளோடு கூட நாம் நெருங்கி ஜீவிக்கக்கூடிய சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்துதா உண்மையிலேயே, அது வெறுமனமே என்ன மூளையை மட்டும் அது மயக்குதா, மூளையை மட்டும் மயக்கி அப்படியே அந்த இசையில அந்த ராகத்துல என்னை மயக்கி தள்ளுதா அப்படிங்கிறத தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளை ஒவ்வொருவர்களும் சிந்திச்சு பார்க்கணும். அதனால இந்த பதிவின் மூலியமாக தயவு செய்து யாக்கோபு மாதிரி போராடாதீங்க. நீங்க யாக்கோபா எத்தனா திருட்டு பயலா இருந்தீங்கன்னா போராடலாம். ஆனா நீங்க தேவனுடைய பிள்ளையாய் மாறிட்டதுனால நீங்க கர்த்தர்கிட்ட போய் உங்க நன்மைகளுக்காக போராட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நாளைய தினத்துக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படுங்கிறார். அப்புறம் எதுக்கு கவலைப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கிறீங்க? கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். சந்தோஷமா அவர்கிட்ட கேளுங்க, தப்பில்லை. கொடுக்கும்போது வாங்கிக்கிறீங்க, மகிழ்ச்சிகரமா ஜீவிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். காட் பிளஸ் யூ.